அனைவருக்கும் வணக்கம். திமுக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற திட்டத்தை தொடங்கி பெண்கள் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளில் பயணம் பண்ணக்கூடிய நடைமுறை தமிழ்நாட்டில் வந்துச்சு. இப்போது அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தை இந்த குறுகிய மனம் கொண்ட இன்செக்யூரான இந்த தாவேக அரசு என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் விடியல் பயணம்ன்ற பேரை மாற்றி மகளிர் பயணம்னு மாற்றிட்டாங்க. விடியல்ன்ற பேர் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. மகளிர் பயணம்னு மாற்றினா மகளிர் மட்டும் தான் அந்த பஸ்ஸில் போக முடியுமா என்ன? ஆண்களும் போகலாம் இல்லையா? அப்போ அது என்ன மகளிர் பயணம்? மகளிர் விடியல் பயணம்னு இருக்கிறதுல என்ன பிரச்சனை? எதுக்காக மகளிர் விடியல் பயணத்தை எடுத்துகிட்டு மகளிர் பயணம்னு வைக்கணும்? அவ்வளோ குறுகிய மனம் கொண்டவராக இருக்கிறார் விஜய் அவர்கள். ஏற்கனவே நான் முதல்வன் திட்டத்துடைய பேரை மாற்றி டிஎன் ஸ்கில்ஸ் கார்பரேஷன் சொல்லி மாற்றிட்டாங்க. இப்போ மகளிர் விடியல் பயண திட்டத்தை மகளிர் பயணம்னு மாற்றிட்டாங்க. எவ்வளோ சீப்பாக இருக்கார் பாருங்களேன் முதலமைச்சர் விஜய். இவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பேரை மாற்ற முடியும், இல்லைனா ஸ்டிக்கர் ஒட்ட முடியும். இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தான் செய்ய முடியுமே வெளியே அந்த திட்டங்களை அழிக்கவோ, இல்லை அந்த திட்டத்தை ஸ்டாலின் அவர்கள் தொடங்கினதை இல்லைன்னு சொல்லி மறுக்கவோ முடியாது. மக்களுக்கு தெரியும் யார் இந்த திட்டங்களை கொண்டு வந்தது, யார் இதெல்லாம் செஞ்சது அப்படின்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். விஜய் அவர்களால் புதுசாக எதுவுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு கொண்டு வந்தார். அதனால ஏதாவது ஒரே ஒரு பிரோஜனம் இருக்கா? ஒரு பிரோஜனமும் கிடையாது. வேறு ஏதாவது செஞ்சாரா? வேறு ஏதாவது வித்தியாசமாக செஞ்சாரா? கரண்ட்டு பில்லு பார்த்தா எகிரிட்டு இருக்கு. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க, வருது பில்லு போகுது, டபுள் ட்ரிபிள் மடங்கு மேலே ஏறிடுச்சு இப்போல்லாம். ஸோ இந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இப்படி பேரை மாற்றுறது, ஸ்டிக்கர் ஓட்டுறது, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. மாற்றம் எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்கள். இதுதான் விஜய் அவர்கள் சொன்ன மாற்றம். பேரை மாற்றுறது, ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றுறது, இதுதான் மாற்றம். இவங்களுடைய மாற்றத்துக்கான டெஃபினிஷன், அதுக்கான மீனிங் இதுதான். ஸ்டாலின் அவர்கள் விடியல் ஆட்சி கொடுத்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இருண்ட ஆட்சி கொடுக்குறார். அதனால தான் விடியல்ன்ற வார்த்தையை பார்த்தா அவருக்கு பிடிக்கல. மக்கள்லாம் கரண்ட் இல்லாமல் தத்தளிக்கிறாங்க. இப்போ வீடியோ எடுக்கிறப்ப கூட நமக்கு பயமாக தான் இருக்குது. எங்கே கரண்ட் கட் ஆயிருமோ, நம்ம பேசுகிறது ஸ்ட்ரக் ஆயிருமோ, அது கஷ்டமாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. ஆகவே இப்படி பயந்து இருட்டுக்குள்ளேயே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அதனால தான் இது இருண்ட ஆட்சி. இருண்ட ஆட்சிக்கு, இருண்ட தலைவருக்கு, இருண்ட முதலமைச்சருக்கு விடியல் அப்படின்ற பேரை கண்டாலே பிடிக்காது. விடிகிறது, சூரியன், இதெல்லாம் பார்த்தாவே ஆகாது. இந்த ஆட்சி வந்ததுலேருந்து மக்கள்லாம் இருட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆகவே கரெக்டாக தான் பண்ணுறாங்க. அவங்க ஆட்சிக்கான லட்சணம் என்ன, அவங்க ஆட்சிக்கான செயல்பாடுகள் என்ன, அதை தான் செய்கிறாங்க. விடியல்ன்ற வார்த்தை பிடிக்கல பாருங்கள். இதை பார்க்குறப்போ வடிவேல் அவர்கள் நடித்த அந்த படத்தோட காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படும், நல்ல மீன்கள் விற்கப்படும், மீன்கள் விற்கப்படும், விற்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மகளிர் விடியல் பயணம், விடியல் பயணத்தை எடுத்துகிட்டு மகளிர் பயணம், அடுத்தது பயணம், அடுத்தது அதுவும் இருக்காது போல். உண்மையிலேயே பயங்கரமான இன்செக்யூரான ஒரு ஆளாக இருக்காருங்க. தாழ்வு மனப்பான்மை, லோவர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படியே அதோடைய உச்சத்தில் இருக்காருங்க. இவர் கெரியரின் உச்சம்லாம் கிடையாது, இன்செக்யூரிட்டின்னு உச்சம். சீப்பை மறைச்சி வச்சுட்டா கல்யாணம் நின்றுரும் அப்படின்ற கான்செப்டில், கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மனநிலையில் விஜய் அவர்கள் இதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் செஞ்சாலும் மக்களுக்கு தெரிய தான் செய்யும். தாவேக்கா காரணங்களுக்கே தெரியும் இது ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் அப்படின்ட்டு. இவருடைய வாக்குறுதியில் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அக்காமார்கள், தங்கைமார்கள், அம்மாமார்கள், தாய்மார்கள், என்னுடைய மகள்கள், நான் நிறைய பேருக்கு தாய்மாமே, எல்லாரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த மூலைக்கு போனாலும் எல்லாருக்குமே கட்டணமில்லாத பேருந்து சேவை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதை ஏன் நிறைவேற்றலை? அதை நிறைவேற்றுவார்னு பார்த்தா இங்கே மகளிர் விடியல் பயணம்னு இருக்கக்கூடிய பேரை மாற்றிக்கிட்டு இருக்கார். சொன்னதை செய்யணும். இதன் மூலமாலாம் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, இந்த விடியல் அப்படின்ற வார்த்தை இனிமேல் ஒரு 5 வருஷத்துக்கு இருக்காது. தமிழ்நாட்டு மக்கள் இருட்டிலேயே தான் கிடக்கணும். விடியல்ன்ற வார்த்தையை பார்த்தாலே பிடிக்கல, விடியலை தூக்குங்க, எல்லாம் இருட்டில் கிடந்து சாகட்டும் அப்படின்ட்டு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். சீக்கிரமாக பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையை ரத்து பண்ணிடுவாங்க போல தான் இருக்குது. காரணம் கேட்டால் திமுக கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்குங்க. திமுக கஜானாவே வலிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இப்படின்லாம் எதையாவது சொல்லி அதையும் நம்ப வைப்பாங்க. அதையும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆகவே அவர் என்ன நினச்சாலும் அது சக்ஸஸ். அதுக்கு நரேட்டிவ்ஸ் போதும். சோஷியல் மீடியாவில் நரேட்டிவ் செட் பண்ணி அதை தெரிவிக்க விட்டால் போதும். அரசியல் பண்ணுறதுக்கு தான் ஐடியாலஜி தேவை. மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு 4 ரீல்ஸு, 4 பேக்ரவுண்ட் மியூசிக், இதுவே போதும். ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிறான் இவன்டா, இது மட்டும் போதும். இதை வச்சே மேனிப்புலேட் பண்ணிடலாம். இதை வச்சு தாங்க ஆட்சிக்கு வந்திருக்கானுங்க. நாங்கள் குதிரை பேர அரசு இல்லை, நாங்கள் குதிரை வேகத்தில் செயல்படும் அரசுன்னு பாருங்க. நல்லா இருக்குங்க குதிரை வேகம். ஸ்டிக்கர் ஓட்டுறதுலையும் பேரை மாற்றுறதுலையும் இதுலேயும் தான் குதிரை வேகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி கரூருக்கு போகிறாரு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் 41 குடும்பங்களையும் போய் பார்க்க போகிறாராம். அப்போது 5000 பேர் கூட போகிறாங்க. டோக்கன் இருக்கக்கூடிய 5000 பேர் கருணையை வாங்கிட்டு போகலாம் விஜய் அவர்கள்கிட்ட இருந்து.
ஆகவே இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறார், முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போகிறாருங்க. அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள்ல இருந்து 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி கொடுக்க போகிறாராம். அரசு வேலை கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாயிருச்சு பாருங்களேன். விஜய் அவர்கள் ஒரு நடிகராக இருந்த பொழுது நடிகர் ரசிக மோகத்தில் தான் வந்து அங்கே போனாங்க. அங்கே போனவங்களாம் எதுக்காக போனாங்க, நம்ம விஜய் அவர்கள் அரசியல் பேச போகிறாரு, அந்த அரசியலை பார்க்கணும், நம்ம கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னு அதுக்காக போனாங்களா? இல்லை, ரசிக வெறி ரசிக மோகம் அதுக்காக தான் போயிருக்காங்க. போய் அதனால தான் செத்தாங்க. குழந்தைங்களை தவிர மீதி செத்த எல்லாரையும் சொல்கிறேன். குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனது ரசிக வெறி பிடிச்ச பெற்றோர்கள். ஆகவே குழந்தைங்களை தவிர்த்து அங்கே இறந்து போன எல்லாருமே ரசிக வெறியில் போய் இறந்தவங்க. அவங்க குடும்பத்தினருக்கு இப்போ அரசு வேலையாம். எப்படிப்பட்ட ஒரு அநியாயமான ஒரு செயல்னு பாருங்கள். அப்போ இதுக்காக ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு நேரம் பார்க்காம காலம் பார்க்காம படித்து தூக்கம் இல்லாமல் வீட்டு விசேஷங்களில் கூட பங்கேற்றுக்காமல் அது இதுன்னு நிறைய விஷயங்களை இழந்து இதுக்காகனே டெடிக்கேட்டடாக உட்காந்துருந்து படித்து ஏதாவது ஒரு வேலை நமக்கு கிடச்சிடாதான்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கல்ல, படிக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் போய் நான் இழிச்சவாயா? ரசிக மோகத்தில் போய் செத்தா அரசு வேலை கிடைக்குமா? அப்படி ஏதாவது செய்யணும்னா விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து ஏதாவது கொடுக்கலாம், சொந்த பணத்திலிருந்து எதாவது செய்யலாம். மக்கள் கட்டுற வரி பணத்திலிருந்து அரசு வேலையை எப்படி இவர் எடுத்து கொடுக்குறாரு? இது முதல்ல எப்படி, இது என்ன கணக்கில் பண்ணுறாங்க இதுன்றது சத்தியமாக புரியலை. ஏற்கனவே அந்த குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா போய் சேர்ந்துருச்சு. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது ஸ்டாலின் அவர்கள் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துச்சு, அங்கேருந்து இங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக ஒரு 50 லட்ச ரூபா. இது போதும் அவங்களுக்கு, இது போதும், இதுவே அதிகம்தான். என்ன அவங்களாம் டிசர்விங்கா முதல்ல? இதில் வேறு தாவேகா தற்குறிகள் அணில் குஞ்சுகள்லாம் இந்த இறந்து போனவங்களுக்கு மணிமண்டபம் கட்டணும். அவங்கெல்லாம் வந்து வாரியர்ஸ், அவங்கெல்லாம் வந்து நாட்டுக்காக ஏதோ இராணுவத்தில் வேலை செஞ்சு இறந்து போயிட்டாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற மாதிரி மணிமண்டபம் கட்டணும் அப்படின்ட்டுலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் தியாகிகள் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்களேன், இன்றைக்கி அரசு வேலை கொடுக்குறாங்க. என்ன நிலைமையில் இருக்குது பாருங்கள். அரசு வேலை அவ்வளோ ஈஸியாக போயிருச்சா? இவரை பார்க்க வந்து செத்து போனவங்களுக்கு நம்மெல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சி வரி கட்டக்கூடிய பணத்தில் அரசு பணி, அரசு சம்பளம் அவங்களுக்கு. இந்த வேலை கிடைக்கணும்னு உயிரை கொடுத்து படித்தவன் உழைச்சவன் எல்லாம் அப்போ முட்டாளா? இனிமேல் அரசு பணி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் எதுவும் செய்ய வேணாம் போல். விஜய் அவர்கள் வரக்கூடிய இடத்துல, அவர் கூடக்கூடிய இடத்துல போய் விழுந்து செத்துட்டா போதும், நம்ம வீட்டில் யாருக்காவது அரசு பணி கிடச்சிரும். என்ன மாதிரியான ஒரு நிலைமை பாருங்கள் தமிழ்நாட்டில். இந்த கரூரில் போய் இறந்தாங்கல்ல, நீங்கள் அவங்களெல்லாம் பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் 1 ரூபா கூட காம்பன்சேஷன் போய் சேர்றதுக்கு அவங்க டிசர்விங்கே கிடையாது. என்னையெல்லாம் கேட்டால் அதுதான். ஆனால் கருணை அடிப்படையில் விஜய் அவர்கள் ஏதோ கொடுத்தாரு, கவர்மெண்ட் ஒரு 10 லட்சம் கொடுத்துச்சு, அதெல்லாம் ஓகே. அதுக்கே டிசர்விங் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க வேலை வெட்டி இல்லாமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் ஏற்கனவே பல கூட்டங்களில் இது மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க, ப்ளஸ் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. நிறைய சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் குழந்தைங்களெல்லாம் தூக்கிக்கிட்டுலாம் ஓடி போய் பார்க்க போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் போய் பார்க்க போனவங்களுக்கு இவங்க இறந்துருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு எந்த விதத்துலையுமே 1 ரூபா கூட அவங்களுக்கு காம்பன்சேஷன் போகிறது இவங்க டிசர்விங்கே கிடையாது. முதல்ல அறிவு கட்ட முட்டாள் ரசிகர் கூட்டம் இதுங்கள்லாம். இந்த கூட்டம் செத்ததுக்கு இவர் வந்து கவர்மெண்ட் வேலையை எடுத்து கொடுக்குறாரு. இதை எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும்? இந்த கூட்டம் ஏற்கனவே வேலை வெட்டி இல்லாமல் தான் போய் அங்கே போய் செத்து போயிருக்கு. இந்த கூட்டத்துக்கு வேலை எடுத்து கொடுக்குறாரு. இந்த வேலைக்காக எத்தனை பேர் உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருப்பான்? படிப்போட யாருமே, உயிரை கொடுத்து படிக்கிறதோட யாருமே, ராவு பகல் பார்க்காம படிக்கிறதோட யாருமே எல்லாம் இவருக்கு எப்படி தெரியும்? தாவேக ரசிக குஞ்சுகளுக்கு எப்படி தெரியும்? தியேட்டரில் போய் பாலபிஷேகம் பண்ணிக்கிட்டு FDFSல டிக்கெட்டெல்லாம் கிழிச்சு பறக்க விடுறவனுங்க, பிளாக் டிக்கெட் விற்கிறது, இந்த மாதிரிப்பட்ட செயல்களில் ஈடுபட்டவனுங்களுக்கு இதோட யாருமையெல்லாம் எப்படி தெரியும்? இதுக்காக எவ்வளோ பேர் மெனக்கெடுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது எப்படி தெரியும்? இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதை பார்த்தா, இந்த செய்திகளெல்லாம் பார்த்தா மனசு எப்படி வேதனை அடையும்? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. நம்ம இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம், அங்கே என்னென்னா இந்த 32 பேருக்கு ஈஸியாக அரசு வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு வேதனையாக இருக்காது? 32 பேருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு, 32 படித்தவங்க, கஷ்டப்பட்டு அதுக்காகனே டெடிக்கேட்டடாக வேலை பார்த்தவங்க, அதுக்காகனே வாழ்கிறவங்க, அவங்களுக்கு போக வேண்டிய வேலையை பறித்து இந்த 32 பேருக்கு கொடுக்குறாரு. ரசிக வெறி பிடிச்சி கரூரில் விஜய் அவர்களை பார்க்க வந்து இறந்து போன அந்த 32 பேருக்கு கொடுக்குறாரு. இது அப்பட்டமான ஒரு அநியாயமான ஒரு செயல். இதை வந்து எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது. பாவம் அவங்க அப்படிலாம் பார்க்கவே முடியாது. என்ன பாவம்? இந்த வேலையெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு அவங்க டிசர்விங்காக இருக்கணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இந்த காணொலி பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அரசு வேலை கிடைக்கிறதுக்கெலாம் இவங்கெல்லாம் டிசர்விங்கா?
சுத்தமாக இல்லை. ஒரு வேலைன்றது அந்த இடத்துல யார் பணிபுரியறதுக்கு டிசர்விங்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கே சிஎம் சீட்டு டிசர்விங் கிடையாது. இந்த கொடுமைகளையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இந்த இன்றைக்கி எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய தாவேக்கா எம்எல்ஏக்கள் யாருமே டிசர்விங் கிடையாது. இந்த கொடுமையெல்லாம் பார்த்தாதுன்னு அரசு வேலை அதையும் எடுத்து கொடுக்குறாங்க. அதுவும் சுத்தமாக டிசர்விங் இல்லாதவங்க. இவங்களாவது அரசியல் கட்சி ஆரம்பித்து ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி திமுக மேலே அவதூறுகளை பரப்பி என்னமோ ஒன்று கர்மத்தை பண்ணி மக்கள்கிட்ட வாக்குகளை எல்லாம் வந்து திருடிக்கிட்டாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் வாக்குகளை எல்லாம் திருடிட்டாங்க. திமுக காரங்க வாக்குகளை எல்லாம் திருடி ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஆகவே ஏதோ ஒரு ப்ராசஸ்னு ஒன்று இங்கே இருந்திருக்கு. என்னமோ ஒன்று நடந்திருக்குல்ல, ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல. ஆனால் இந்த கரூரில் இப்போ 32 பேருக்கு அரசு வேலை கிடைக்குது. என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க? ஏதாவது ஒரே ஒரு வேலை விஜய் அவர்கள் பார்க்க போனதை தாண்டி என்ன பண்ணாங்க? அப்போது வருஷ கணக்காக கஷ்டப்பட்டு படிக்கிறவெல்லாம் முட்டா பயலா? இது எந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. ரொம்ப ரொம்ப தவறு இதெல்லாம். இந்த 32 பேருக்கும் விஜய் அவர்களுடைய வீட்டில் வேலை கொடுக்கலாம்ல. விஜய் அவர்கள் வீட்டில் வேலை செய்கிறதுக்கு ஏதாவது வேலை கொடுக்கலாம்ல. இல்லை விஜய் அவர்களே ஏதாவது பள்ளிகள் தனியார் நிறுவனங்கள் அது இதுன்னு ஏதாவது வச்சுருப்பாருன்னு சொன்னால் அங்கே வேலை கொடுக்கலாம்ல. எதுக்காக அரசு வேலை? ஊரா வீட்டு நெய்யில் ஸ்வீட் செய்யாதீங்கன்னு சொன்னார் இல்லையா விஜய் அவர்கள். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு? நம்மெல்லாம் கட்டின வரி பணத்தில் தான் அவங்களுக்கு வேலை கொடுக்குறாரு. அரசு வேலை, அந்த சம்பளம் நம்ம கட்டுற வரி பணம். மக்களுடைய நெய்யில் இவர் ஸ்வீட் செய்கிறாரு. இவர் தனிப்பட்ட முறையில் நடத்தின நிகழ்ச்சி, அரசியல் கட்சி, இவர் அரசியல் கட்சி நடத்தின நிகழ்ச்சிக்கு வந்து இறந்து போனவங்களுக்கு அரசு வேலை. எப்படி இருக்குது பாருங்களேன். தாவேக்கால உண்மையிலே யாராவது படித்தவங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் வந்து தப்பாக தெரியலையா? இதுக்காக நீங்களாம் இப்போ படித்து தான் வந்திருக்கீங்களா? நீங்கள்லாம் படித்து தான் நல்ல வேலைகளில் இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, நல்ல வேலைகளில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அறிவு, அடிப்படை அறிவு இருக்கணுமே. கொஞ்சமாவது பகுத்தறிய தெரியணுமே. இந்த மாதிரி இவர் இப்படி அரசு வேலை கொடுக்குறாரு, இதுக்கு அவங்கெல்லாம் டிசர்விங்கே கிடையாது. படித்து ஒரு விஷயத்தை அடையிறது, ஒரு வேலைக்கு போகிறது, இல்லை ஒரு வேலை கிடைக்கிறது, அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம். அதெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சே, இதெல்லாம் எவ்வளோ மோசமான ஒரு செயல் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலையா? எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துருவீங்களா நீங்கள்? இதில் வேறு அந்த கரூரில் இறந்து போன நபர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் என்னென்ன பேச்செல்லாம் பேசுனாங்கன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுலேயும் ஒரு அம்மாலாம் பேசிச்சு, எங்கள் விஜய் அவர்களை பக்கத்தில் பார்க்குற பாக்கியம் யாருக்குமே கிடச்சதில்லை, எங்கள் குழந்தைக்கு தான் கிடச்சிது, அதனால் அந்த குழந்தைய நாங்கள் வந்து நஷ்ட ஈடாக கொடுத்துட்டோம், குழந்தை இறந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு விஜய் சிஎம் ஆயிடணும் அப்படின்லாம் சொன்னாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ அரசு வேலை காய்ஸ். அரசு வேலை சூப்பர். தாவிக்காரனுங்க சொல்லுவானுங்க, கொத்தூஸ்லாம் கதறாங்க அப்படிம்பாங்க. ஆமாடா, கதறதாண்டா செய்யணும். இதுக்கெல்லாம் கதறலன்னா தான் ஆச்சரியம். இதெல்லாம் நியாயமான கதறல். அரசு வேலையை தூக்கி பின்ன இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா கதறாமல் என்ன வந்து பாராட்டாவாக செய்வாங்க. இதில் வேற இப்போது கரூருக்கு போகிறப்போ 5000 பேர் தான் அந்த கூட்டத்துக்கு வந்து கருணை பெற்றுக்கிட்டு போகணும் அப்படின்றது தான் இப்போது. இது 5000 பேர் டோக்கன் வச்சுருக்கவங்க வந்து கருணையெல்லாம் வாங்கிட்டு போகலாம் கரூரில். இப்போ 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு போகிறப்போலாம் என்ன சொன்னார்? திமுகவுடைய சதி, 5000 பேரை தாண்டி ஒருத்தர் கூட வரக்கூடாதுன்றாங்க, ஐயோ என்ன இது அப்படின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சியில் இருக்காங்க, இப்போவும் 5000 பேர் தான் கூடணும்னு டோக்கன் கொடுக்குறாங்களாம். அப்போது இதுக்கு பேர் என்ன? இவங்க ஆட்சியில் இவங்களே செஞ்சால் அதுக்கு பேர் என்ன? ஏன் 5000 பேர்னு இவங்களே பண்ணுறாங்க? அப்போ திமுக ஆட்சியில் இருக்கிறப்பவும் இவங்களே தான் எழுதி கொடுத்தது, இவங்களே தான் பெர்மிஷனில் கேட்டது. ஆனால் அதை திமுக மேலே பழிய தூக்கி இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் திமுக மேலே பழிய போட்டு குற்றம் சொல்லி குறை சொல்லி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அவங்களே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் நல்ல திட்டங்கள் தான், எதுவுமே வேஸ்ட் இல்லை, வாங்கின கடன் எல்லாம் கரெக்டாக தான் செலவு பண்ணியிருக்காங்க, எதுவுமே தவறாக இல்லை அப்படின்றாங்க. ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஊழல் அப்போ நிறுவிங்கப்பா அப்படின்னு சொன்னாக்க வெள்ளை அறிக்கையில் ஊழலையே காணும். அதை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, சும்மா ஒரு வெற்று அறிக்கை, அதில் எதுவுமே இல்லை. அந்த அறிக்கையில் தூய சக்தின்னாங்க. ஒட்டுமொத்த கேவலமான செயல்களை இந்த தூய சக்தி தான் செய்யுது. குதிரை பேரம், வரலாறு காணாத குதிரை பேரம் அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகன்ற கட்சியவே உடச்சி சுக்குநூறாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல மோசமான செயல்கள், நிகழ்வுகள். ஸ்டேடியமுக்குள்ளே உட்காந்துருந்து பவுடர் நசுக்கிறாரு, என்னெல்லாம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கா எம்எல்ஏ சரவணன், திருவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன், அவர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு. இந்த மாதிரிப்பட்ட கேடுகட்ட ஒரு ஆட்சியும் ஆட்சியாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் இப்படிலாம் தான் இருக்காங்க. இனி அடுத்த காணொலியில் கரூருக்கு போய் விஜய் அவர்கள் என்னெல்லாம் பண்ணுறாரு, என்னெல்லாம் பேசுகிறாரு எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.